Seas Ministries. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஏசாயா 44:3. For I will pour water upon him that is thirsty, and floods upon the dry ground. I will pour my spirit upon thy seed, and my blessing upon thine offspring. Isaiah 44:3. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோ சீஸ் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 8வது மாதம் தேவனாகிய கர்த்தர் புதிய துவக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். 8 என்பது வேதத்தின் அடிப்படையில் நியூ பிகினிங், புதிய துவக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே இந்த மாதம் நம் வாழ்க்கையிலே, நமது குடும்பங்களிலே, ஆவிக்குரிய நிலைகளிலே புதிய துவக்கங்களை தரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஊழியக்காரனாய் நான் அதை உறுதிப்படுத்தி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே புதிய துவக்கங்களை கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதவைகள். கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வாலாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நம்புங்கள், விசுவாசியுங்கள். இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவரையே பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் கொடா கோடி சோத்திரம் சோத்திரம். சத்திய நித்திய வார்த்தையான திருத்துவ தேவனுக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. காட் குருசிஸ் மினிஸ்ட்ரியை இயக்கி வரும் இயக்குனரும் போதகருமாகிய டாக்டர் தாமஸ் செல்லையா அவர்களை தேவன் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தில் நடத்தி, தடைகளை கடத்தி, தரிசனத்தில் நடத்தி உயர்த்துவாராக. ஆமேன். ஆத்துமாவில் இருக்கக்கூடாத 9 காரியங்களை குறித்து இந்த செய்தியை கேட்டு முழு பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். கடைசி வரை கேளுங்கள். 1 சங்கீதம் 119:28 சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இந்த வசனத்தில் சஞ்சலம் என்பது எடுத்துரைக்க முடியாத கவலைகளை குறிக்கும். கவலை மனிதனுக்குள் வந்துவிட்டால் இருதயம் தண்ணீர் பட்டு கரைகின்ற மண் சுவர் போல் கரைந்துவிடும். மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலையாகும். மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலையோ நொடிக்கு நொடி கொல்லும். ஆகவே சஞ்சலமாகிய மனக்கவலை கரைந்த இருதயத்தை தேவனின் வசனம்தான் தூக்கி நிறுத்தும். உங்கள் இருதயம் முழுவதும், ஆத்துமா முழுவதும் வசனத்தினால் ஃபுல் பண்ணும்போது கவலை வெளியே தள்ளப்படும். வார்த்தை தான் உங்களை தூக்கி நிறுத்தும். 2வது காரியம், சங்கீதம்
6:3 என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? இந்த வசனத்தில் வியாகுலம் என்றால் என்ன? புலம்பல். மார்த்தாளை போல அநேக காரியங்களை நினைத்து எனக்கு அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை, அது அப்படி இருந்தால் நன்றாக இருக்கும், இது இப்படி இருந்தால் அருமையாக இருக்கும் என்று புலம்பிக் கொண்டு இருப்பதுதான் வியாகுலம். புலம்பல் உண்டாகும்போது இருதயமாகிய ஆத்துமா திகிலடையும். அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் அல்லவா? நீங்கள் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை என்றால் தேவன் உங்களுக்கு எவைகளை முன்குறித்து இருக்கின்றாரோ அவைகள் தானாய் நடக்கும். உங்கள் இருதயம் வியாகுலப்படாமல் திகிலடையாமல் இருங்கள். நடப்பதெல்லாம் தேவன் சித்தமே, அர்ப்பணித்து காத்திருங்கள். 3வது காரியம், சங்கீதம் 24:4 கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கின்றவனே. இந்த வசனத்தில் மாயை என்ற வார்த்தை வருகிறது அல்லவா? மாயை என்றால் என்ன? தோன்றி மறையும் பிம்பம் மாயையாகும். அதாவது சினிமா, சீரியல், யூடியூப், இன்டர்நெட், இதுவே மாயையான பிம்பம். இதற்கு தன் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்காமல் தன் இருதயத்தை அந்த சினிமா, சீரியல், யூடியூப், இன்டர்நெட், இந்த செக்ஸ் படம் இவைகளுக்கு அடிமையாக விடாமல் இவைகள் அனைத்தும் மனிதனின் ஆவியில் உண்டான அக்கினியை தணித்துவிடும். செம்மையாய் செயல்பட முடியாது. பிரசங்கி 11:9 படி கண்ணின் காட்சிகளினால் ஆத்துமா கரைபற்று குற்றத்துக்குள் மாறிவிடும். இறுதியில் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். ஆகவே மாயைக்கு ஆத்துமாவை ஒப்புக்கொடாமல் அடிமையாக்காமல் ரோமர் 6:22 படி ஆவிக்குரிய மனிதன் தேவனுக்கு அடிமையாய் இருப்பது தேவ பலனாகும். 4வது காரியம், ஆத்துமாவாகிய இருதயத்தில் துக்கம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 31:9 எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. இந்த வசனத்தின்படி ஆத்துமாவில் துக்கம் வந்துவிட்டால் அதையே நினைத்து கொண்டிருக்கும்போது கண்களின் பார்வை மங்கி போகும், சாப்பிட முடியாமல் வயிற்றில் அல்சர் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளே, எது நடந்தாலும் என்ன வந்தாலும் நீங்கள் துக்கப்படக்கூடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகவே தேவ அனுமதி இல்லாமல் ஒன்றும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. ஆத்துமாவில் துக்கம் இருந்தால் தூக்கம் வராது. ஆகவே துக்கத்தை தவிர்ப்போம், தூக்கத்தை பெறுவோம். 5, ஆத்துமாவிற்குள் கலக்கம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 42:11 என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. இந்த வசனத்தின்படி பலவித சோதனையில் ஆத்துமாவில் கலக்கம் உண்டாகும். ஒரு சிலர் அதனை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். ஆவிக்குரிய மனிதனின் ஆத்துமா வேத வசனத்தினால் தெளிந்த நீரை போல்
இருக்க வேண்டும். அப்படி தெளிவு இருக்கும்போது எடுக்கும் முடிவுகள் மிக சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆத்துமாவில் கலக்கம் இல்லாமல் தெளிவாய் இருக்க வேண்டும். 6வது காரியம், ஆத்துமாவில் தேய்வு இருக்கக்கூடாது. சங்கீதம் 57:6 என் கால்களுக்கு கண்ணியை வைக்கின்றார்கள், என் ஆத்துமா தேய்ந்து போயிற்று, எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். இந்த வசனத்தின்படி ஆவிக்குரிய மனிதன் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் பயணிக்கும்போது பிசாசினால் தூண்டப்பட்டு ஒரு சிலர் தடை செய்வார்கள் உங்கள் முன்னேற்றத்தை. அநேக கன்னியாகிய சுருக்கை வைப்பார்கள். அதனால் தேவ சித்தம் தடைபடும். அப்போது ஆத்துமாவில் தோய்வு உண்டாகி காரியங்கள் தடைபடும். அந்த தோய்வில் இருந்து மீண்டு வருவதற்கு ஞானம் என்ற ஆயுதத்தை உபயோகிக்கும்போது அதிலிருந்து தேவன் மீட்டெடுப்பார். திடன் கொள்ளுங்கள். 7வது காரியம், ஆத்துமாவில் சோர்வு இருக்கக்கூடாது. சங்கீதம் 143:4 என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. இந்த வசனத்தின்படி ஆத்துமாவுக்குள் சோர்வுகள் வரக்கூடாது. சோர்வு எப்படி வருமென்றால், ஆவி தயங்கும் போது ஆத்துமாவில் சோர்வு உண்டாகும். இந்த சோர்வுதான் விசுவாசத்தை பலவீனப்படுத்தி விசுவாசத்தில் ஊனத்தை உண்டாக்கிவிடும். ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தும் விசுவாசத்துக்குள் கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர். எதை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்கக்கூடாது. விசுவாசத்தின் எதிரியே சோர்வு ஒன்றுதான். 8வது காரியம், ஆவிக்குரிய மனிதன் மற்றவர்கள் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தக்கூடாது. யோபு 31:39 கூலி கொடாமல் நான் அதன் பலனை புசித்து பயிரிடப்பட்டவர்களின் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினதும் உண்டானால், இந்த வசனத்தின்படி யோபு தனது நெருங்கிய சிநேகிதர் நண்பனின் வாயின் வார்த்தைகளினால் யோபினுடைய ஆத்துமா உபத்திரவப்பட்டது. யோபினுடைய நண்பர்கள் யோபுவை கிண்டலடித்து கேலி செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆனால் யோபு பதிலுக்கு பதில் அதை செய்யாதுவாறு, அவர்களை சபிக்காதுவாறு அவர்களுக்காக யோபு ஜெபிக்கின்றார். காரணம் என்ன? வேஷமில்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் அதிகமாயிருக்கும். பக்தன் யோபுவை போல் தனது நண்பர்கள் ஆத்துமாக்கள் அனைவருக்கும் ஜெபிப்போம். நமது சத்துருக்களுக்கும் ஜெபிக்கும்போது அது மிகுந்த நமக்கு பலனை கொண்டுகிட்டு வரும். தொடர்ந்து கேட்போம். 9வது காரியம், ஆத்துமா மண்ணோடு ஒட்டக்கூடாது. சங்கீதம் 119:25 என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பையும். இந்த வசனத்தில் மண் என்றால் பூமியை குறிக்கும், அதாவது உலகத்தை குறிக்கும். இந்த உலகத்தில் உண்டான பாவங்களில் ஆத்துமாவாகிய இருதயம் மண்ணோடு, அதாவது பாவத்தோடு ஒட்டக்கூடாது. மேலும் மண் அரிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகும். இந்த உலகத்துக்கு உரிய பாவம், அக்கிரமம், மீறுதல் ஆவிக்குரிய மனிதனுக்குள் செல்லும்போது ஆத்துமாவை கெடுத்து அரித்துவிடும். உங்கள் ஆத்துமா பிதாவாகிய தேவனுக்கு உரியதாகும். ஆவி பரிசுத்த ஆவியானோருக்கு உரியதாகும். சரீரம் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தியதினால் உங்கள் சரீரம் இயேசுவுக்கு உரியதாகும்.
உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமாக வாழும்படியாக என்ன செய்ய வேண்டும்? 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த வேத வசனத்தின்படி ஆத்துமா மனிதன் இன்னர் மேன் வாழ வேண்டுமென்றால் நாள்தோறும் வேத வசனத்தை படித்து ஆத்துமா மனிதனுக்கு உணவளிக்க வேண்டும். உங்கள் சரீர மனிதன் வாழ்வதற்கு நீங்கள் என்னென்ன சாப்பிடுகின்றீர்களோ அதே போல ஆத்துமா வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுமென்றால் வேத வசனம்தான் ஆத்துமா மனிதனுக்கு ஜீவ அப்பமாகும். என்னை புசிக்கிறவன், என் வார்த்தையை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆத்துமா வாழும்படியான காரியத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். செய்தியின் சுருக்கத்துக்கு வருவோம். ஆத்துமாவில் இருக்கக்கூடாத 9 காரியங்கள். 1 சஞ்சலம், 2 வியாகுலம், 3 மாயைக்கு ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கக்கூடாது, 4 துக்கம் இருக்கக்கூடாது, 5 கலக்கம் இருக்கக்கூடாது, 6 தொய்வு இருக்கக்கூடாது, 7 சோர்வு இருக்கக்கூடாது, 8 ஆவிக்குரிய மனிதன் மற்றவர்களின் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தக்கூடாது, 9 ஆத்துமா மண்ணோடு பாவத்தோடு ஒட்டி இருக்கக்கூடாது. மேற்கண்ட 9 காரியத்தை இருதயத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டுமானால் நிறைவானது வரும்போது இந்த 9 குறைவான காரியங்களும் ஒளிந்து போகும். நிறைவானது தேவனுடைய வார்த்தை, நிறைவானது நாள்தோறும் 1 மணி நேரம் ஜெபித்தல், நிறைவானது தியானம் பண்ணுதல், நிறைவானது நீதியையும் நியாயத்தையும் கடைபிடிப்பது. இவைகள் நிறைவானதாகும். இந்த நிறைவானது உள்ளுக்கு இருக்கும்போது ஆத்துமா மனிதன் பராக்கிரமசாலியாக காணப்படுவான். நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்கிறோம்? பொன் பொருளுக்காக அல்ல, ஆத்துமா ஈடேறும்படியாக வாழுகின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இதோ தலைப்புக்கு ஏற்றால் போல் வழக்கப்படி ஒரு சிறு கவிதை. லேப்டப் லேப்டப் அவனுடைய சத்தம், நிறுத்தாமல் பாடுகிறான் கானம், நிறுத்தினால் நீயும் நானும் பிணம். லேப்டப் அவனுடைய சத்தம், நிறுத்தாமல் பாடுகிறான் கானம், நிறுத்தினால் நீயும் நானும் பிணம். நெஞ்சமென்னும் கூட்டுக்குள் தஞ்சமென வாழ்பவன், உறங்காமல் விழித்திருப்பவன், அவனே ஆன்மாவானவன். நெஞ்சமென்னும் கூட்டுக்குள் தஞ்சமென வாழ்பவன், உறங்காமல் விழித்திருப்பவன், அவனே ஆன்மாவானவன். அன்புடன் பால் லிவிங்ஸ்டன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆனா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும் ஆனா. நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம்.
தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். ஈட்டியை முறிக்கிறார், இல்லை ஒடிக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார்.